ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. முதலில் ஒரு சிறு அறிமுகத்தை கொடுக்க விரும்புகிறேன். கதவை திற காற்று வரட்டும், இந்த வார்த்தையே ஒரு அற்புதமான வார்த்தை. ஆழமான பொருள் பொதிந்த வார்த்தை. பல விதங்களில் நாம் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளலாம். உண்மையில் நம் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. வாய்ப்புகள் என்றால் வெறும் பொருளாதாரத்தில் முன்னேறும் வேலை வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையை பற்றி நாம் கற்றுக்கொள்வதற்காக, வாழ்க்கையை வாழும் கலையை, வாழும் முறையை தெரிந்து கொள்வதற்கான பல்வேறு ஞான வாய்ப்புகள். ஒரு இடத்தில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி கூறுகிறார், வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஞானத்தை கற்றுத்தந்து கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கையை விட மிகப்பெரிய குருநாதன் வேறு ஒருவரும் இல்லை. உண்மையில் கண்களை திறந்து, காதுகளை திறந்து, நமது மனதை திறந்து வாழ்க்கையை உள்வாங்க துவங்குவோமேயானால், வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு கற்றுத்தருவதற்காக காத்திருக்கிறது. நாம் தான் வாய்ப்புகள் வரும்பொழுதெல்லாம் கதவை அடைத்து வைத்துவிட்டு வாய்ப்புகள் வரவில்லை வரவில்லை என்று குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பகவான் ஸ்ரீ ரமணர் மிக அழகாக இன்னொரு இடத்தில் சொல்கிறார், பல பேர் சொல்வதுண்டு, நம்மில் பலருக்கு இருக்கும் குறை, கடவுள் நம்மை காப்பாற்றுவதே இல்லை, கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார், கடவுள் நம்மை பார்ப்பதே இல்லை. நம்முள் பலருக்கு இருக்கும் குறை. ரமணர் மிக அழகாக அதற்கு விடையளிக்கிறார். உங்களுக்கு பின்னால் ஒருவர் நடந்து வருகிறார் என்றால், ஒரு முறையாவது நீங்கள் திரும்பி பார்த்தால்தான் அவர் உங்களை பார்க்கிறாரா, உங்களுக்கு பின்னால் நடந்து வருகிறாரா என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அவர் உங்கள் பின்னால் வரவே இல்லை என்றோ, அவர் உங்களை பார்க்கவே இல்லை என்றோ நீங்கள் சொல்வது தவறான முடிவாக இருக்கும். ஒரே ஒரு முறையாவது நீங்கள் அவரை திரும்பி பார்க்க வேண்டும். பார்த்திருந்தால் மட்டும்தான் அவர் வருகிறாரா இல்லையா என்கிற முடிவையே நீங்கள் எடுக்க முடியும். அதேபோல் உங்கள் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும், உங்களை எப்போதும் தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கும், பின்தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கும் இறைவனை ஒரு முறை கூட நாம் திரும்பி பார்க்காமலேயே அவர் நம்மை காப்பாற்றுவதில்லை, அவர் நம்மை கடை தேற்றுவதில்லை என்று குற்றம் சாட்டுவது ஒரு அடிப்படையான மதியீனம். ஒரே ஒரு முறையாவது நாம் திரும்பி பார்த்தால் மட்டும்தான் உண்மையிலேயே கடவுள் நம்மை காப்பாற்றுகிறாரா, உண்மையிலேயே பின்தொடர்ந்து நம்மை வழிகாட்டுகிறாரா என்பதை நாம் தெரிந்து கொள்ளவே முடியும். ஒரு முறையாவது திரும்பி பார்த்திருந்தால் மட்டும்தான், ஒரு முறையாவது வாய்ப்பளித்திருந்தால் மட்டும்தான் கடவுள் சக்தி நம் வாழ்க்கையில் பொழிந்து கொண்டே இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுள், ஞானம், வாழ்க்கை இவையெல்லாம் காற்றை போல
எப்பொழுதும் நமது வாழ்விலே வீசிக்கொண்டே இருக்கிறது. நாம் தான் நமது வீட்டின் கதவுகளை அடைத்துவிட்டு, நமது மனதின் கதவுகளையும் அடைத்துவிட்டு, நமது ஆத்மாவின் கதவுகளையும் அடைத்துவிட்டு, ஐயோ வாழ்க்கையே புழுக்கமாக இருக்கிறதே, மனதில் நிம்மதி இல்லையே, நாம் நம்முடைய ஆத்மாவில் ஆனந்தமில்லையே என்று மீண்டும் 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 குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையில் வீட்டின் கதவை திறக்காதது நமது தவறுதான். மனதின் கதவை திறக்காதது நமது தவறுதான். ஆத்மாவின் கதவுகளை திறக்காததும் நமது தவறுதான். கதவை திறங்கள், காற்று வரட்டும். மனதை திறங்கள், மகிழ்ச்சி பொங்கட்டும். ஆத்மாவை திறங்கள், ஆனந்தம் பெருகட்டும். பலர் சொல்வதுண்டு, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று. நான் சொல்கிறேன், கடவுள் தட்டிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் கதவை மட்டும் திறங்கள் போதும் என்று. மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளும் வளரும் வாய்ப்புகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் நாம் தான் உபயோகிக்கும் வழி தெரியாமல் தவற விடுவது மட்டுமல்லாமல், தவறவிட்ட பின்னரும் வாய்ப்புகள் வரவே இல்லை என்று மற்றவர்களை, வாழ்க்கையை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இந்த கதவை திற, காற்று வரட்டும் என்கின்ற ஒரு வார்த்தையை ஆழமாக புரிந்து கொண்டாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் காணலாம். தியான சத் சங்கம் அடுத்தது ஒரு அற்புதமான வார்த்தை. நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த நிகழ்ச்சி தொடர் சொற்பொழிவு அல்ல, தியான சத் சங்கம். தொடர் சொற்பொழிவுக்கும் தியான சத் சங்கத்திற்கும் பல வேறுபாடுகள் உண்டு. ஒரு ராமாயணத்தை பற்றியோ, மகாபாரதத்தை பற்றியோ, ஒரு புராணத்தை பற்றியோ நடக்கும் தொடர் சொற்பொழிவு வேறு, தியான சத் சங்கம் வேறு. ஒரு தொடர் சொற்பொழிவுகள், புராணங்களை பற்றிய தொடர் சொற்பொழிவுகள் வெறும் மூளை ரீதியான, ஒரு அறிவு ரீதியான, ஒரு ஆராய்ச்சி ரீதியான மனத்தளவில் மட்டும் நீங்கள் கலந்து கொண்டாலே போதுமானது, வேறொன்றும் தேவையில்லை. தூங்காமல் அமர்ந்திருந்தால் போதும். என்ன அங்கு நடக்கிறதோ அதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஒரு ராமாயணமோ மகாபாரதமோ இந்த புராண சொற்பொழிவுகளோ கேட்கும் பொழுது தூங்காமல் இருக்கிறது கஷ்டம். ஏன்னா அதே கதை, அதே ராமர் தான் காட்டுக்கு போவார், அதே சீதையைத்தான் கடத்திட்டு போவாங்க, அதே ராவணன் தான், அதே அனுமான் தான் லங்கைக்கு போவார், அதே ராமர் தான் லங்கைக்கு திரும்பவும் போவார். ராவணனை கொல்வார்கள், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், மீண்டும் ராமனுக்கு அயோத்தியிலே பட்டாபிஷேகம். மொத்த கதையும் உங்களுக்கு தெரியும். எத்தனை தரம் ஒரே கதையை திரும்ப திரும்ப கேட்க முடியும்? இயற்கையிலேயே உறக்கம் வந்துவிடும். அதனால தான் இந்த புராண சொற்பொழிவுகளுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 40% தூங்குற கும்பலை பார்க்கலாம். ஒருத்தட்ட நான் கேட்டேன், ஐயா நீங்கள் அங்கே போனாலே தூங்குறீங்க, அப்புறம் ஏன் தொடர்ந்து போறீங்கன்னு. அவர் சொன்னார், நல்ல சேரும் ஃபேனும் வேற எங்க சாமி கொடுப்பார்கள்? வீட்டில் இருந்தால் வீட்டம்மா இவ்வளோ நேரம் தூங்க விடுவாளா? அங்கே போனால் நிம்மதியாவது தூங்கலாம். புராண சொற்பொழிவுகள், தொடர் சொற்பொழிவுகள் வேறு, தியான சத் சங்கங்கள் வேறு. ஒரு புராண பிரசங்கி அவருடைய புராண சத் சங்கத்திலே, அவருடைய புராண சொற்பொழிவிலே சொன்ன ஒரு சின்ன கதை, ஜனங்களை தூங்க வேண்டாம்னு சொல்றதுக்காக. ஒரு பேருந்து ஓட்டுநர் ஒருத்தரும் ஒரு மிகப்பெரிய புராண பிரசங்கியும் ஆன்மீக சொற்பொழிவாளர் 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போயிடுறாங்க. இறந்துட்டு சொர்க்கத்துக்கு போறாங்க.
யமதர்மனுடைய சபைக்கு தீர்ப்புக்காக போறாங்க. யமதர்மன் தீர்ப்பளிப்பதற்காக ஒருத்தரா கேட்கிறார். முதல்ல இந்த டிரைவரை கூப்பிடுறார். அப்பா உன் பேர் என்ன? என்னுடைய பெயர் பெரியசாமி ஐயா, நான் பேருந்து ஓட்டுநராக இருந்தேன். யமதர்மன் அந்த பாவ புண்ணியத்தோட ஓலை எடுத்து படிச்சு பார்க்கிறாரு. படிச்சு பார்த்துட்டு சரி பரவாயில்ல, நீ நேரா சொர்க்கத்துக்கு போகலாம். இந்தப்பா உனக்கு காஞ்சிபுரம் பட்டினாலே செய்யப்பட்ட உடை, நல்ல தங்கத்தினாலேயான செங்கோல், முதல் வகுப்பு அறை, நீ உள்ள போலாம் சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிடுறாரு. அடுத்து வந்தார் இந்த புராண பிரசங்கி. அப்பா உன் பேர் என்ன? புராண பிரசங்கி அவருடைய பெயரை சொன்னார். சொல்லிவிட்டு நான் உலகம் முழுவதும் புராணங்களை பிரசங்கம் செய்து வந்தேன். நான் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. பல இடத்திலே பல்வேறு புராணங்களையும் கதைகளையும் சொல்லி ஆன்மீகத்தை பரப்பி இருக்கிறேன். யமன் அந்த பாவ புண்ணிய ஓலை எடுத்து படிச்சு பார்த்தார். இல்லையப்பா, உனக்கு நரகம்தான், சொர்க்கம் கிடையாது. நீ நரகத்திற்கு செல்ல வேண்டும். இந்தா ஒரு சாதாரண காட்டன் துணி, கையில் ஒரு மரக்கோல், நல்லது மூணாந்தரமான அறை தான், நரகம்தான் போகணும். இந்த பிரசங்கி கத்த ஆரம்பித்து விட்டார். ஏனால் பிரசங்கம் செய்பவர்கள் தொழில் ரீதியாகவே கற்றுக்கொண்டவர்கள். தொழில் ரீதியாகவே அவர்களுக்கு சத்தம் போடுவது என்பது வழக்கம். அதனால் உடனே கத்த ஆரம்பித்து விட்டார். என்ன, ஒரு சாதாரண பஸ் ஓட்டுநருக்கு, ஒரு சாதாரண பஸ் ஓட்டுநருக்கு, பேருந்து ஓட்டுநருக்கு சொர்க்கம், எனக்கு நரகமா? உன்னை சும்மா விடமாட்டேன். சத்தம் போட ஆரம்பிச்சார். அந்த பிரசங்கத்தில் சத்தம் போட்டு போட்டு பழக்கம், அங்கேயும் சத்தம் போட ஆரம்பிச்சார். யமன் சொன்னார், அப்பா இங்கெல்லாம் நீ சத்தம் போட்டு ஸ்ட்ரைக் பண்ணால் நாங்கள் மாற்ற மாட்டோம். இங்கே நாங்கள் வைக்கிறது தான் விதி. நீ என்ன பண்ணுறேன்னு நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அதோட பலன் என்னன்னு மட்டும் தான் கவலைப்படுவோம். பார், அவர் பஸ்ஸு தான் ஓட்டினார் உண்மை. ஆனால் அவர் பஸ் ஓட்டும் பொழுது எத்தனை பேர் உயிருக்காக கடவுளை பிரார்த்தனை பண்ணாங்க. பல பேரை ஆஸ்திகராக மாற்றினார். பல பேர் உயிருக்காக பயந்து கடவுளை பிரார்த்தனை, அவர் ஓட்டுற வேகத்தையும் அவர் ஓட்டுற விதத்தையும் பார்த்து பஸ்ஸில் உட்கார்ந்துருக்கிற பாதி பேர், பஸ்ஸு போகிற வழியில் இருக்கிற மீதி பேர், அத்தனை பேரும் கடவுளை பிரார்த்தனை பண்ணாங்க. அவர் பல பேரை ஆஸ்திகர்களாக்கி இருக்கார். பஸ் ஓட்டுற வேலையை செஞ்சாலும் அவர் பல பேரை ஆஸ்திகர்களாக்கினார். நீ புராண பிரசங்கம் செஞ்சாலும், நீ புராணம் பேசும்போதெல்லாம் பல பேர் தூங்கி இருக்காங்க. அவர் பஸ்ஸை ஓட்டி பக்தி வளர்த்தார். நீ புராணம் பேசி ஜனங்களை தூங்க வச்சிருக்கிற. என்ன பண்ண அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கறது இல்லை, அதோட விளைவு என்னன்னு தான் பார்ப்போம்னாங்க. புராண சொற்பொழிவுகள், புராண பிரசங்கங்கள் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு நேரடியான தொடர்பில்லாத ஒரு விஷயமாக போய்விட்டன. ஏதோ ஒரு புண்ணியத்திற்காகவும், நல்ல வார்த்தை 4 வார்த்தை நம் காதில் விழட்டும் என்பதற்காகவும் நாம் சென்று அமரும் பொழுதுபோக்கு இடமாக மாறிவிட்டது. தயவு செய்து புராண பிரசங்கம் கேட்கின்ற ஒரு எண்ண ஓட்டத்திலே இங்கு வராதீர்கள். தியான சத் சங்கங்கள் புராண பிரசங்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை. இங்கு ராமன் எப்படி வாழ்ந்தான் என்கின்ற புராணத்தை பற்றி நான் பேசப் போவதில்லை. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்கின்ற நிஜ வாழ்க்கையை பற்றி பேசப் போகின்றேன். மற்றவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற கதை நமக்கு தேவையில்லை. நாம் எப்படி வாழ்கின்றோம், நமது வாழ்க்கையை எப்படி இன்னமும் பக்குவமாக்கி கொள்ள முடியும் என்கின்ற நடைமுறை வாழ்க்கைக்கான அடிப்படை விஷயங்களை ஆராய்வதற்காகத்தான் தியான சத் சங்கங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த தியான சத் சங்கத்திலே 3 விதமாக கலந்து கொள்ளலாம். ஒருத்தர் கேட்டார், சாமி தர டிக்கெட் சீட்டு அந்த மாதிரி ஏதாவது 3 விதமா வச்சிருக்கீங்களா? இல்ல, இருக்கையில் அமர்வதோ தரையில் இருப்பதோ அல்ல, 3 விதமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒன்று, வெறுமனே மூளை ரீதியாக கலந்து கொள்வது. மூளை ரீதியாக கலந்து கொள்வதுன்னா என்ன பேசுறாருன்னு கேட்கறது.
கேட்டுட்டு வெளியில போகும்போது வயசு கம்மியா இருந்தாலும் நல்லா தான் பேசுறாருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறது. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, சாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதுக்காக தான் உங்க சத் சங்கத்துக்கே வந்தேன். கேட்டேன், என்ன சந்தேகங்க ஐயா சொல்லுங்க. இல்லை, இந்த குமுதத்தில் உங்களுடைய படத்தை பார்க்குறேன், படம் பார்த்தா வயசு ரொம்ப கம்மியாக தெரியுது, ஆனால் அந்த கருத்துக்களெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப பெரிய பெரிய கருத்துக்களாக இருக்குது. நீங்கள் தான் எழுதுறீங்களா, ஒருவேளை உங்கள் படத்தை போட்டுட்டு வேற யாராவது எழுதுறாங்களான்னு சந்தேகமாக இருந்தது, அதை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். உங்கள் சொற்பொழிவை கேட்டதும் சந்தேகம் மறைஞ்சு போச்சு, நீங்கள் தான் எழுதுறீங்கன்னு புரியுது. இது போன்ற சந்தேகத்தோடு வருபவர்கள் ஒரு மேம்போக்கான என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான போக்கோடு வருபவர்கள் இந்த மாதிரி பல்வேறு விதத்திலே வந்து வெறுமனே ஒரு மூளை ரீதியாக மட்டும், ஒரு மன அறிவு ரீதியாக மட்டும் கலந்து கொள்வது, பேசுறத மட்டும் கேட்டுட்டு வெளியில போகும்போது வயசு கம்மினாலும் நல்லா தான் பேசுறாரு, பரவாயில்லப்பா சொல்லிட்டு வெளியில போவாங்க. இதனால் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்காது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதை செய்வதனால், வெறும் மூளை ரீதியாக கலந்து கொள்வதனால் 1/3 33% மட்டும்தான் பலன் கிடைக்கும். முழு பலனும் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல் கேட்டகரி மூளை ரீதியாக மட்டும் கலந்து கொள்பவர்கள். அவர்கள் முதல் கேட்டகரின்னு சொல்ல முடியாது, 3ஆம் தரம். வெறுமனே கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே வந்து உட்காந்து என்னவோ சொல்றாரே கேட்போமே, ஒரு புண்ணியம் வரும்னு நினைச்சு கேட்கறது. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், வெறுமனே கேட்பதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து விடாது. வெறுமனே கேட்பதனால் மிகப்பெரிய வாழ்க்கையின் திருப்பு முனையாக இது அமைந்து விடாது. வெறும் 33% ஏதோ பலன் இருக்கும். எப்போவாவது இந்த வார்த்தைகள், கேட்ட வார்த்தைகள் மனசுக்குள்ள திரும்ப வரும், ஏதோ ஒரு முறை யோசிச்சு பார்ப்போம், அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் பெருசா இல்லை. இந்த 2ஆம் தரம், இந்த 2வது தரப்பட்டவர்கள் அப்படின்னா, ஒரு நாள் வருவார்கள், ஏதோ ஒரு தியானம் செய்வார்கள், ஆனா அந்த ஒரு தியானத்தை மட்டும் முழுசா செய்வாங்க. ஒரு தியானத்தில் கலந்து கொள்வது, ஏதோ ஓரளவுக்கு இந்த தியானம் 1/2 மணி நேரம்னா ஒரு 10 நிமிஷம் செய்வார்கள், திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு இல்லப்பா முட்டி வலிக்குதப்பா, இடுப்பு வலிக்குதப்பா, கழுத்து வலி இருக்குப்பா, நாளைக்கு தியானம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல போகட்டும். ஒரு அரைகுறையாக ஏதோ ஒரு விதமான ஈடுபாட்டோடு, சரி தியானம் சொல்றாங்களே, என்னதான் பண்ணி தான் பார்க்கலாமா, நமக்கும் தான் வருமானு பார்ப்போமே என்கிற எண்ணத்தோடு ஒரு அரைகுறையான போக்கோடு ஈடுபடுபவர்கள். இவங்களுக்கு இந்த சத்சங்கம் எந்த அளவுக்கு உபயோகமாகும்னா, ஒரு அரைகுறையா தியானம் பண்ணா ஓரளவு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும், ஒரு மன அமைதி இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், மனசுல இருக்கிற அழுத்தம் குறையும். ஆனா அதுவும் கூட முழு பலன் அல்ல. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், அதுவும் கூட முழு பலன் அல்ல. அதுவும் கூட 66% மட்டும்தான். 2/3 பலன். முதல் தரம் என்று நான் குறிப்பிடும் மக்கள் சொற்பொழிவை கேட்பது மட்டுமல்லாமல் தியானத்திலே ஆழ்ந்து மூழ்குவது. 3 நாட்களும் தொடர்ந்து நீங்கள் 3 தியானங்களை செய்ய போகிறீர்கள். நம்ம எல்லாரும் நினைக்கிறது உண்டு, இந்த தியானம் ஆன்மீகம் இதெல்லாம் வயசானவங்களுக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா, இதெல்லாம் வயசாகி போற நேரத்துல போற காலத்துல செய்ய வேண்டிய விஷயம், நம்ம வயசு வாழ வேண்டிய வயசு, நமக்கு எதுக்குப்பா இதெல்லாம். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், பகவத்கீதை பல் போன கிழவர்களுக்கு அல்ல, இரும்பு இதயங்களும் எஃகு தோள்களும் கொண்ட இளைஞர்களுக்காக. வாழ்க்கையை வாழும் முறையைத்தான் ஆன்மீகம் கற்றுத்தருகிறது. ஆனந்தமாக முழுமையாக வாழ்க்கையை வாழும் முறையைத்தான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், ஆன்மீகம் காட்டில் அமர்ந்திருக்கும் சந்நியாசிகளுக்கு அல்ல,
காட்டில் அமர்ந்திருக்கும் சந்நியாசிகளுக்குத்தான் ஆன்மீகம் என்று இருந்திருந்தால், பகவத்கீதை ஒரு சந்நியாசிக்கு போதிக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையை வாழ வேண்டிய இளைஞனான அர்ஜுனனுக்கு அருளப்பட்டிருக்காது. வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு அர்ஜுனனுக்கு, ஒரு அரசனுக்கு அளிக்கப்பட்டதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு, வாழ துணிபவர்களுக்கு, வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு. ஆன்மீகம் என்பதே ஆனந்தமாக வாழும் வாழ்க்கை கலைதான். உங்கள் வாழ்க்கையிலே உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வும், மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தெளிவும், ஆத்ம ரீதியான துக்கங்களுக்கு மருந்தாக மாறி ஆனந்தத்தையும் அளிக்கும் வழிதான் தியானம். உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு, மன ரீதியான பிரச்சனைகளுக்கும், ஆத்ம ரீதியான பிரச்சனைகளுக்கும், சமூக உறவுகள், நம்முடைய குடும்ப உறவுகள் ரீதியான சங்கடங்களுக்கும் மிகப்பெரிய தீர்வை அளிக்கும் சக்தி வாய்ந்தது தியானம். இந்த நான்கும் முறையாக இருக்குமானால் இயற்கையாகவே பொருளாதார வளம் நமக்குள் கொழிக்கும். பொருளாதார வளம் நம்மை சுற்றி நிகழும். உடல் ரீதியான நலம், மன ரீதியான வளம், ஆன்ம ரீதியான ஆனந்தம், நம்முடைய குடும்ப உறவுகளிலே முன்னேற்றம், இவையெல்லாம் நடப்பதனால் இயற்கையிலேயே நமக்கு கொழிக்கும் பொருளாதார வளம். இந்த ஐந்தும் தான் ஆன்மீக வாழ்க்கையின் அடிப்படையான, ஆன்மீக வாழ்க்கையின் நேரடியான பலன்கள். இந்த ஐந்தும் உங்களுக்குள் நடக்க ஆரம்பித்தால் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று பொருள். இந்த தியான சத்சங்கம் உங்களுக்குள் இந்த 5 மாற்றங்களையும் உருவாக்கும். முழுமையாக இந்த தியான சத்சங்கங்களில் கலந்து கொண்டீர்களானால், முழு ஈடுபாட்டோடு இதை உங்கள் வாழ்க்கையில் எடுத்துக் கொண்டீர்களானால், இந்த 3 நாள் மட்டும் முழுமையாக இந்த தியானங்களில் ஈடுபடுவீர்களானால், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நான் மேற்சொன்ன இந்த 5 மாற்றங்களையும் இது ஏற்படுத்தும். நமக்குள் பல பேருக்கு இருக்கும் சந்தேகம், ஆன்மீகம், தியானம் இவையெல்லாம் ஆன்மீக முன்னேற்றத்தை தரும் உண்மை, கடவுள் அருளை தரும் உண்மை, நடைமுறை வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவும்? நம் எல்லோருக்கும் இருக்கிற சந்தேகம். உண்மையில் நடைமுறை வாழ்க்கைக்கு உதவாவிட்டால் ஆன்மீகத்தின் பலன் என்ன? ஆன்மீகத்தின் அடிப்படை பலனே அது நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் உதவும் என்பதுதான். இதுநாள் வரை காலம் காலமாக நடைமுறை வாழ்க்கைக்கு, வாழுகின்ற முறைக்கு, வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் வேறு, ஆன்மீகத்திற்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் வேறு என்று இருவேறு விதமாக நாம் பிரித்து வைத்திருந்ததும், பிரித்து புரிந்து கொண்டதும் தான் நாம் நம் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு. நடைமுறை வாழ்க்கை வேறு, ஆன்மீக வாழ்க்கை வேறு என்று பிரித்து வைத்திருந்த கருத்தை உடைத்து, ஆன்மீக வாழ்க்கையே நடைமுறையாக மாற முடியும், ஆன்மீக வாழ்க்கையே நடைமுறையாக ஆக முடியும், ஆன்மீக வாழ்க்கையே நடைமுறை வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையே ஆன்மீக வாழ்க்கை என்று மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்திய, நமக்கு புரிய வைத்த, நமக்கு உணர்த்திய, நம் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஞானி பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. அவர் எழுதிய ஒரு பாடல், அதைத்தான் இந்த 3 தியான சத்சங்கங்களிலும், இந்த 3 நாள் தியான சத்சங்கங்களிலும் நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளப் போகிறோம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, அற்புதமான பெயர். இந்த பெயரை ஆழ்ந்து புரிந்து கொள்வோம். பகவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இறை அருளோடு நேரடியாக தொடர்பு உடையவர். ரமணர் அவருடைய இயற்பெயர், வெங்கட்ராமன் என்பது அவருடைய இயற்பெயர்.
அதிலிருந்து ரமணன் என்கிற வார்த்தையை மட்டும் எடுத்து ரமணர் என்கிற வார்த்தையை உபயோகித்தார்கள். மகரிஷி என்றால் என்ன? ரிஷி என்கிற வார்த்தை நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதனுடைய நுட்பமான விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை, தனக்குள் தானாகவே நடந்த ஒரு அனுபவத்தை மற்றவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக, அவர்களுக்குள்ளும் அந்த அனுபவம் ஏற்படுவதற்காக சூத்திரத்தை வகுத்து தரும் பக்குவத்தை உடைய ஞானியைத்தான் ரிஷி என்று சொல்கிறோம். ஐசக் நியூட்டன் விஞ்ஞானத்திலே இருந்த ஒரு ரிஷி. அதாவது எல்லாருமே பார்க்கிறோம், மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே தான் விழுது இல்லையா? நியூட்டனுக்கு முன்னாடி, நியூட்டனுக்கு பின்னாடி. நியூட்டனுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பல பேர் பார்த்துருக்காங்க ஆப்பிள் கீழே விழுறத. நியூட்டனுக்கு அப்புறமும் பல பேர் பார்க்குறாங்க ஆப்பிள் கீழே விழுறத. ஆனால் நியூட்டன் பார்க்கும் பொழுது விழுந்த ஆப்பிள் மட்டும் அவருக்குள் ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டியது. ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழுகிறது என்று யோசித்தார். அவர் பார்த்த அந்த அனுபவத்தை, அவருடைய அந்த அனுபவத்தை ஆழ்ந்து யோசித்து, ஏன் இது நடக்க வேண்டும் என்று சிந்தித்து, இதன் அடிப்படை தத்துவம் என்ன, இதன் சூத்திரம் என்ன, இதன் விளக்கம் என்ன என்று அதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து புவியீர்ப்பு விதியையே உருவாக்கி நம் உலகத்திற்கு தந்தார். புவியீர்ப்பு விதியை தந்த ரிஷி நியூட்டன். அதேபோல் ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஏதோ ஒரு அனுபவத்தை, தனக்கு நடந்த ஏதோ ஒரு அனுபவத்தை, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை ஆழ்ந்து யோசித்து, ஆழ்ந்து சிந்தித்து, அதை பற்றிய ஒரு விதியை, தெளிவான விதியை உருவாக்கி வைத்தார்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனக்கு ஏற்பட்ட ஒரு ஆழ்ந்த ஆன்ம அனுபூதியைத்தான் அணுத்தியரியாக, அணுவிதியாக, சக்தியை பற்றிய விதியாக வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு ஞானியும், ஒவ்வொரு விஞ்ஞானியும் தனக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு அனுபவத்தை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்துதான் ஒரு சூத்திரத்தையோ ஒரு விதியையோ தந்திருக்கிறார்கள். அதேபோல் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்கள் தனக்குள் ஏற்பட்ட ஆன்ம ஞானத்தை, தனக்குள் ஏற்பட்ட ஆன்ம அனுபூதியை உலக மக்கள் அனைவரும் உணர்ந்து ஆனந்தித்து, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற பெருநோக்கோடு அவர் பெற்ற இன்பத்தை நாமெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்து, இந்த ஆனந்தத்தை பெறுவதற்காக, இந்த ஆனந்தத்தை அடைவதற்காக நமக்கெல்லாம் வகுத்து தந்த சூத்திரம்தான் ஆன்மவித்தை கீர்த்தனம். இந்த பாடலுக்கு ஒரு அற்புதமான தலைப்பு, ஆன்மவித்தை கீர்த்தனம். தான் அடைந்த அனுபூதியை மற்றவர்களும் அடைவதற்காக அவர் வகுத்து தந்த சூத்திரம்தான் ஆன்மவித்தை கீர்த்தனம். அதாவது ஒரு சின்ன ஜென் கதை. ஒரு சீடன் ஜென் ஞானியை கேட்கிறான், சுவாமி, ஞானம் அடைந்தவர்கள் பேசுவார்களா? அவர் ஞானி சொல்றாரு, இல்லப்பா, முட்டாள்கள் மட்டும்தான் பேசுவார்கள், ஞானமடைந்தவர்கள் பேச மாட்டார்கள், அவர்கள் பேசுவதில்லை. சீடனுக்கு ஒண்ணுமே புரியல. சுவாமி, அப்படியானால் ஞானமடைந்தவர்கள் சும்மா இருப்பார்களா? ஞானி சொல்றார், இல்லப்பா, ஞானமடைந்தவர்கள் மௌனமாகவும் இருக்க மாட்டார்கள். மௌனமாக இருப்பவன் முட்டாள், ஞானி அல்ல. உங்களுக்கெல்லாம் புரியாத மாதிரி அந்த சீடனுக்கும் புரியல. சாமி, என்ன சொல்றீங்க? ஞானமடைந்தவர்கள் பேசவும் மாட்டார்கள் என்கிறீர்கள், மௌனமாகவும் இருக்க மாட்டார்கள் என்கிறீர்கள், அவர்கள் என்னதான் செய்வார்கள்? ஞானி சொல்கிறார், ஞானமடைந்தவர்கள் கவிதையால் இசைப்பார்கள், பாடுவார்கள். அவர்கள்
வார்த்தைகளாலும் பேசாமல், மௌனத்தாலும் சும்மா இராமல் தன்னுடைய ஞானத்தை ஒரு குயிலைப் போல, ஒரு பறவையைப் போல, ஒரு அற்புதமான இசையின் மூலமாக பாடுவார்கள். ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றார், ஞானம் நாம வச்சுக்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லை. நாம் ஞானத்தை வைத்திருக்க முடியாது, ஞானம்தான் நம்மை வைத்திருக்க முடியும். ஞானம், ஆன்மீக அனுபவம் நம்மை பிடித்துக் கொள்ளும். அது நம்மளை பிடிக்கிற வேகத்துல நம்மை மீறி நாம் ஒரு புல்லாங்குழலாக மாறி நம் மூலமாக அந்த ஞான சக்தி வெளிப்படும். காலியா போன ஒரு புல்லாங்குழல் காலியாச்சு, ஒரு மூங்கில் காலியாச்சுன்னா புல்லாங்குழலா மாறிடும். ஒரு மூங்கிலுக்குள்ள இருக்க அந்த அடைப்பெல்லாம் நீங்கி காலியா மாறுச்சுன்னா அது உள்ள போற காத்து இசையா வெளியில வரும். அந்த மூங்கிலும் புல்லாங்குழலா மாறி போகும். நாமும் அகங்காரம் என்கின்ற அந்த தனி வியக்தித்துவம், நம்முடைய அகங்காரம் இல்லாத ஒரு எளிமையான மனிதனாக மாறினால் நம் மூலமாக இறைவனின் இசை வெளிப்படும். நாம் புல்லாங்குழலாக மாறிவிடுவோம். நம் மூலமாக இறைவனின் இசை வெளிப்பட துவங்கிவிடும். மூங்கில் காலியா மாறினா புல்லாங்குழலாக மாறி இறைவனுடைய கையில் இருக்கும். அகங்காரத்தோடு அடைப்புகளோடு ஆழமா ஸ்திரமா இருந்தா பிணம் தூக்கும் பாடையாகத்தான் உபயோகப்படும். காலியாக மாறினால் புல்லாங்குழலாக மாறும் அதே மூங்கில் அகங்காரத்தோடு அடைபட்டு கிடந்தால் பிணம் தூக்கும் பாடையாகத்தான் உபயோகப்படும். நாமும் அகங்காரம் இல்லாமல் எளிமையான இனிமையான ஒரு ஜீவனாக மாறினோமானால் ஞானி என்கின்ற நிலையை அடைந்து ஞான குழலாக மாறிவிடுவோம். அப்படி இல்லாமல் ஆழ்ந்த அகங்காரத்தோடு, ஆழ்ந்த ஆணவத்தோடு, அகங்கார செருக்கு கொண்டு வாழ்வோமானால் நடை பிணமாகிய இந்த உடலை தூக்கும் பாடையாக மட்டும்தான் உபயோகமாவோம். புல்லாங்குழல், மூங்கில் காலியானால் புல்லாங்குழல், அதுவே அதே மூங்கில் ஆழமாக அழுத்தமானால் பிணந்தூக்கும் பாடை. நாமும் அகங்காரம் இல்லாமல் காலியாக மாறினோமானால், வெறுமையாக மாறினோமானால் ஒரு ஞானியாக, ஞான குழலாக, இறைவன் இசைக்கும் ஒரு ஞான புல்லாங்குழலாக மாறுவோம். இல்லை என்றால் நடை பிணமான இந்த சரீரத்தை தூக்கி கொண்டு அலையும் பாடையாகத்தான் இருப்போம். பாடையாக மாறுவதா, புல்லாங்குழலாக மாறுவதா என்பது நம் கையில்தான் இருக்கிறது. புல்லாங்குழலாக மாறிய பகவான் ரமணரின் மூலமாக இறைவனே இசைத்த கீர்த்தனம்தான் இந்த ஆன்மவித்தை கீர்த்தனம். பகவான் ரமண மகரிஷி, அற்புதமான வார்த்தை. அவருடைய பெயரே போதும் அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. விவேகானந்தரிடம் ஒரு மனிதர் கேட்கிறார், சுவாமி, நீங்கள் ராமகிருஷ்ணரை பகவான் என்று அழைக்கிறீர்களே, அவர் ஒரு ஞானி என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு ஞானியை போய் நீங்கள் எப்படி கடவுள் என்று அழைக்க முடியும்? பகவான் என்றால் கடவுளாயிற்றே. ஞானி ராமகிருஷ்ணர் என்று சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. பகவான் ராமகிருஷ்ணர் என்கிற வார்த்தையை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் எப்படி கடவுளாக முடியும்? மனிதன் எப்படி கடவுளாக முடியும் என்று கேட்டார். ஒரு ஞானி எப்படி கடவுளாக முடியும் என்று விவாதம் செய்தார். விவேகானந்தர் கேட்கிறார், அப்பா, கடவுள்னா உனக்கு என்ன தெரியும்? இந்த கேள்வி கேட்ட மனிதன் சொல்கிறான், கடவுள்னா எங்கும் நிறைந்தவர், எல்லாம் தெரிந்தவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர். விவேகானந்தர் திருப்பி கேட்கிறார், எங்கும் நிறைந்தவர்னா என்னப்பா? எங்கும் நிறைந்தவர்னாங்க அது எல்லா இடத்துலையும் இருப்பாருங்க, அந்த தூண்ல துரும்புல எல்லாம் இருப்பாரு, அப்படித்தாங்க? இல்லப்பா, தெளிவா சொல்லு. எங்கும் நிறைந்தவர், எல்லாம் தெரிந்தவர்,
எல்லாற்றையும் செய்பவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுப்பா. என்னங்க நீங்க வேற தோண்டி தோண்டி கேட்குறீங்க, அதுக்கு மேல நமக்கு புரியலைங்க, அவ்வளவுதாங்க புரியுது. அப்படித்தாங்க பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. விவேகானந்தர் சொல்றார், கடவுள் அப்படின்னா நீ என்ன நினைக்கிற? எங்கும் நிறைந்தவர் நினைக்கிற, எல்லாம் தெரிந்தவர் நினைக்கிற, எல்லாவற்றையும் செய்ய முடிந்தவர் நினைக்கிற. அந்த வார்த்தைக்கு ஆழ்ந்த அர்த்தம் கண்டுபிடிக்க முயற்சி செய்தால் உனக்கு ஒன்றும் புரியவில்லை என்பது தெரிந்துவிடும். அவ்வளவுதான் நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியும், அதுக்கு மேல கற்பனை பண்ண முடியாது. விவேகானந்தர் கேட்கிறார், எங்கும் நிறைந்தவர்னா என்னப்பா? எல்லா இடத்துலையும் இருப்பார் சாமி அப்படின்னா என்னப்பா? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னா என்னப்பா? இல்ல இந்த காத்துல எல்லாம் கூட கறந்திருப்பார் சாமி, அத காத்துலன்னா எவ்வளவு தூரம்ப்பா? இல்ல இந்த பூமி முழுக்க இருப்பார் சாமி. சரி, பூமி முழுக்க நான் எல்லா இடத்துலையுமா? எப்படிப்பா? ஆழ்ந்து யோசித்தோமானால் கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம வச்சிருக்கிறதெல்லாமே ஒரு கருத்து தான், வேற ஒண்ணும் இல்லை. ஏதோ 4 புத்தகங்களில் படித்த, ஏதோ ஒரு 4 சொற்பொழிவுகளில் கேட்ட கருத்து. வேற ஏதாவது யாருக்காவது கடவுளை பத்தி தெரியுமா? தெரியாது. கடவுள் அப்படின்னா 4 புத்தகத்தில் படித்த கருத்து, 4 சொற்பொழிவிலே கேட்ட கருத்து, நம்முடைய பெரியவர்கள் யாரோ 4 பேர் சொல்லி வைத்த வார்த்தை, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது, அதுக்கு மேல நமக்கு ஒன்றும் தெரியாது. விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, கடவுள்னா உனக்கு என்ன புரியுமோ, உனக்கு என்ன தெரியுமோ அதை விட அதிகமானவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஏன்னா கடவுள் நாம வச்சிருக்கிற கருத்து வெறும் கருத்து தான், கடவுள் கிடையாது. கடவுளை பற்றி நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு சாதாரண கருத்து, அதுக்கு மேல அது ஒண்ணும் இல்லை. ஒன்றும் புரியல அப்படிங்கிறத ஆழ்ந்து பார்த்தா தான் புரியும். தெரியல அப்படிங்கிறத மட்டுமாவது தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா தெரியாதுன்னாவது நமக்கு தெரியும். தெரியாது அப்படிங்கிறத கூட தெரிஞ்சு வச்சுக்காம இருந்தோம்னா தெரியாது அப்படிங்கிறதும் தெரியாம இருப்போம். தெரியாது அப்படிங்கிற அளவுக்காவது தெரிந்து வைத்திருந்தோமானால் தெரியாது என்கிறதையாவது தெரிந்து வைத்திருப்போம். தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்காம இருந்தோம்னா தெரியாது என்கிறதும் தெரியாத நிலையில் இருப்போம். அதாவது அறிவின்மையும், அந்த அறிவின்மை அப்படிங்கிறது கூட தெரியாத நிலை. பொதுவாகவே பெரும்பாலான நேரத்தில் நாம் தெரியாது என்கிற உண்மையும் கூட தெரியாமல் இருக்கிறோம். தெரியாது என்கிற உண்மையை கூட தெரியாமல் இருப்பதனால் தெரிந்தது போலவே காட்டிக்கொள்கிறோம். அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது, அங்கதான் அடிப்படை பிரச்சனையே ஆரம்பிக்குது. ரொம்ப அழகா விவேகானந்தர் சொல்றார், கடவுள் என்று வார்த்தைக்கு, கடவுள் என்றால் என்னவென்று உனக்கு புரியுமோ, என்ன கருத்தை நீ வைத்திருக்கிறாயோ, என்ன உனக்கு புரியுமோ அதை விடவும் ராமகிருஷ்ணர் மிகப்பெரியவர். அதனால் அவர் கடவுளை விட உயர்ந்தவர். விவேகானந்தர் மிக அழகாக சொல்கிறார், ஒரு ஞானி கடவுளை விட உயர்ந்தவர் என்று சொல்கிறார். நமக்கெல்லாம் புரியாது, என்னப்பா கடவுளை விட உயர்ந்தவரா? ஏனென்றால் உங்களுக்கு கடவுள் என்று தெரிந்த ஒரு வார்த்தை தானே தவிர கடவுள் அல்ல. கடவுள் என்கிற வார்த்தையால் நீங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன புரிந்து கொள்கிறீர்களோ அது கடவுள் அல்ல. கடவுளை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் ஒரு கருத்து, அவ்வளவே. அதனால்தான் ஒரு சாரார் கடவுள் இருக்கிறார் என்று வாதமிடுவதும், இன்னொரு சாரார் கடவுள் இல்லவே இல்லை என்று வாதிடுவதும் மீண்டும் 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 நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சாரார் கடவுள் இருக்கிறார் என்று வாதிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், இன்னொரு சாரார் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டுமே முட்டாள்தனம். கடவுள் இல்லை என்று வாதிடுபவர்களும் முட்டாள்கள், கடவுள் இருக்கிறார் என்று பிரதிவாதம் செய்பவர்களும் முட்டாள்கள். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று வாது செய்து தெரிந்து கொள்ளும் பொருள் அல்ல, கடந்து உள் இருந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபூதி நிலை. கடவுள் என்கிற வார்த்தையை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கடந்து, எல்லாவற்றையும் கடந்து உள் இருந்து, எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டு உள் இருந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபூதி நிலை. கடந்து உள் இருந்து
அனுபவிக்க வேண்டிய ஒரு அனுபூதி நிலையை இருக்கிறாரா இல்லையா என்கின்ற வாத பிரதிவாதங்களினால் தீர்வு செய்ய முடியாது. விவேகானந்தர் மிக தெளிவாக விளக்குகிறார். கடவுள் என்கின்ற வார்த்தையினால் நாம் புரிந்து கொள்கின்ற ஒரு கருத்து கடவுளாக மாற முடியாது. ஞானி கடவுளுக்கும் அப்பாற்பட்டவர், கடவுளுக்கும் மேலானவர் என்று சொல்வதனால் ரமண மகரிஷியை நாம் கடவுள் பகவான் என்கிற வார்த்தையால் அழைப்பது முழுமையாக பொருத்தமானது. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர் அருளிய ஆன்மவித்தை கீர்த்தனம். இந்த கீர்த்தனம் எப்படி ஆரம்பித்ததுன்னு ஒரு சின்ன அறிமுகம், ஓரிரு வார்த்தைகள்ல. வெறும் 5 சரணங்கள் மட்டும் கொண்ட ஒரு பாடல். 5 சரணத்திலே வாழ்க்கையை வாழும் முறையையும், வாழ்க்கையை தாண்டிய ஆன்மீக நெறியையும், ஆன்ம ஞானம் அடையும் முறையையும், அடைந்தபின் நடக்கும் வாழ்வின் மாற்றங்களையும் மிக தெளிவாக விளக்கிவிடுகிறார். 5 சரணத்திலே மொத்த ஆன்மீக வாழ்க்கையின் ஆரம்பம், நடைமுறை, நடக்க வேண்டிய பாதை, நாம் சென்றடைய வேண்டிய குறிக்கோள், சென்றடைந்த குறிக்கோளை அடைந்தபின் நமக்குள் நடக்கும் மாற்றங்கள், இவை அனைத்தையும் 5 சரணங்களில் அற்புதமாக சொல்லிவிடுகிறார் பகவான். அற்புதமாக சொல்லிவிடுகிறார் ரமண மகரிஷி. நாமெல்லாம் நினைக்கலாம், எப்படி சாமி 5 பாட்டுல போய் இவ்வளோத்தையும் சொல்ல முடியும்? மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் மிக எளிமையாகத்தான் விளக்கப்பட்டிருக்கிறது, மிக சுருக்கமாகத்தான் விளக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன கதை. வின்ஸ்டன் சர்ச்சில் மிகப்பெரிய ஒரு புத்திசாலி. அவர் ஒரு 40 பக்கம் புக் எழுதுறார். அவர் ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுறார். 40 பக்கம். ரொம்ப அற்புதமான புத்தகம், முக்கியமான புத்தகம். ஒரு வாசகர் கேட்கிறாரு, ஐயா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா எழுதியிருக்கலாமே, வெறும் 40 பக்கம் மட்டும் எழுதியிருக்கீங்களே, நேரம் இல்லையா, நேரம் பத்தலையான்னு கேட்டிருக்காரு. சர்ச்சில் சொல்றாரு, எனக்கு நேரம் கிடைச்சிருந்ததுன்னா 5 பக்கத்துல எழுதியிருப்பேன், நேரம் ஜாஸ்தியா இருந்தனால்தான். எனக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருந்ததுன்னா அந்த புத்தகத்தை 5 பக்கத்துல எழுதியிருப்பேன், 40 பக்கம் வீணாக்கி இருக்க மாட்டேன். உண்மையில் மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்வதற்கு நேரம் அதிகம் தேவை. சர்ச்சில் ரொம்ப அழகா சொல்றாரு, எனக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஜாஸ்தியா கிடைச்சிருந்தா 5 பக்கத்துல எழுதியிருப்பேன், 40 பக்கத்துக்கு மேல போயிருக்க மாட்டேன். 40. வாசகர் கேட்கிறாரு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா நிறைய எழுதியிருப்பீங்களா, நேரம் இல்லாதனால கம்மியா எழுதிட்டீங்களான்னு, குறைந்த பக்கத்துல எழுதுனீங்களான்னு. இல்லைங்க ஐயா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தா இன்னும் பக்கத்தை குறைச்சிருப்பேன் அப்படின்றார். ஏனென்றால் குறைந்த வரியிலே, குறைந்த பக்கங்களிலே நாம் நினைத்த, சென்று சேர வேண்டிய கருத்தை சொல்வதற்கு ஆழ்ந்த தெளிவான ஞானம் வேண்டும். ஆழ்ந்த மிக தெளிவான ஞானம் வேண்டும். 5 சரணங்களிலே வாழ்க்கையின் அடிப்படை லட்சியத்தையும், வாழும் முறையையும், ஞானத்தை அடையும் பாதையையும், அடைந்தபின் நடக்கும் அனுபூதியையும் மிக தெளிவாக பகவான் விளக்குகிறார். மிக தெளிவாக விளக்குகிறார். ஒரு சாவி, மந்திர சாவியை போலே நமக்கு தருகிறார். இந்த ஒரே ஒரு மந்திர சாவி நம் இதய கதவுக்குள்ளே பொருத்தி நாம் திறக்க முயற்சி செய்தால் போதும், ஆன்ம பொக்கிஷத்தை வெளியில் கொண்டு வரலாம். ஆன்ம வித்தை கீர்த்தனம், அற்புதமான பாடல். அந்த ஆன்ம வித்தை, ஆன்ம ஞானத்தை ஒரு கலையாகவே சொல்கிறார். அது ஒரு கலை, அது ஒரு வித்யை, கடினமான ஒரு விஷயம் அல்ல, ஒரு கலை, அது ஒரு வித்தை என்பதனால் ஆன்ம வித்தை கீர்த்தனம் என்கின்ற தலைப்பிலே மிக அழகாக, மிக அற்புதமாக இந்த பாடலை நமக்கு வெளித்தருகிறார் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. ஒரு ஞானி எழுதுறதுன்னா உரைநடையில எழுதல, பாடலாக வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஞானம் உரைநடையில் சொல்வதற்கு, உரைநடையில் வெளிப்படுத்துவதற்கு
மிகவும் கடினமான ஒரு பொருள். ஆழமான ஒரு அனுபவத்தை கவிதைகளால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஒரு மூளை ரீதியாக, எண்ண ரீதியாக நடந்த ஒரு நிகழ்ச்சினா உரைநடையில எழுதி வச்சிடலாம். உணர்வு ரீதியாக நடந்த ஒரு நிகழ்ச்சினா பாடலால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். இது உணர்வையும் அப்பாற்பட்டு ஆன்ம ரீதியாக நடந்த ஒரு அனுபூதி. ஞானம் அப்படிங்கிறது ஆன்ம ரீதியாக நடந்த ஒரு அனுபூதி. அதனால பாடல் வழியாக வெளிப்படுத்துவதே கடினம், உரைநடை வழியாக நிச்சயமாக முடியாது. அதனால தான் அற்புதமான ஒரு கீர்த்தனமாக, அற்புதமான ஒரு பாடலாக பகவான் வெளிப்படுத்துகிறார். இதற்கு மேல் அந்த வார்த்தைகளை சுருக்கவே முடியாது, இதற்கு மேல் அந்த வார்த்தைகளை குறைக்கவே முடியாது என்கின்ற விதமாக அற்புதமாக எழுதி தருகிறார். ஒரு சின்ன கதை. மகாத்மா காந்திக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கவிதை தொகுப்பை கொடுக்குறாங்க. அவர் அதை படிச்சு பார்த்துட்டு அந்த பேப்பரெல்லாம் ஒன்னா குத்தி அந்த குண்டூசியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுடுறார். அந்த குண்டூசியெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுடுறார். மறுநாள் காலையில் அந்த கவிதை தொகுப்பை கொடுத்தவர் வந்தார். ஐயா, அந்த கவிதை தொகுப்பை படித்து சாராம்சங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அவர் சொன்னார், அந்த தொகுப்பில் இருக்கிற உபயோகமாகிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லி குண்டூசியை மட்டும் காமிச்சாராம். நீ கொடுத்த கவிதை தொகுப்பிலே உபயோகமாக இருக்கிற உருப்படியான பொருட்கள் இவைகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த குண்டூசியை மட்டும் காமிச்சாராம். மீதி அத்தனையும் குப்பை தொட்டிக்கு சென்று விட்டது. ஆனால் இந்த கவிதை தொகுப்பு அதுபோல கிடையாது. இந்த கவிதை தொகுப்பு அதுபோல கிடையாது. இந்த கவிதை தொகுப்பிலே ஒரே ஒரு வார்த்தையை கூட நாம் குறைக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை கூட அதிகமாக இல்லை. மிக தெளிவாக ரத்தின சுருக்கம் என்று சொல்கிறார்களே, அதுபோலே ரத்தின சுருக்கமாக ஞானத்தை அடையும் மார்க்கத்தையும் அது நமக்கு அளிக்கும் வாழ்க்கை முறையையும் மிக தெளிவாக சொல்கிறார். நம்மள பல பேர் நினைக்கிறது உண்டு, சாமி எனக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போறதுக்கே நேரம் சரியா இருக்கு, சம்பாதிச்சாதான் சாப்பாடு, நீங்க வேற தியானம் ஞானம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எனக்கு எதுக்கு சாமி? நம்ம வேலையை கவனிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணாலே போதும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உண்மையிலேயே ஒரு மனிதன் தனக்குள் யோசிக்கும் ஞானத்தையும் தனக்குள் உற்று பார்க்கும் ஒரு சிறிது தியானத்தையும் சேர்ப்பானேயானால், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் 10 வருடத்தில் பொருளாதார ரீதியாக எதை சாதிக்கிறீர்களோ அதை நிச்சயமாக 1 வருடத்தில் சாதிக்க முடியும். ஏனென்றால் பொருளாதார ரீதியாக சாதிப்பதற்கு கூட உங்களுக்கு மன தெளிவு வேண்டி இருக்கிறது, முடிவெடுக்கும் திறன் வேண்டி இருக்கிறது.